ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை இதில் இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்கா எப்போ போல் நானே சாங் இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு குரூப் டெம்ப்ளேட் ஒன்று, அதுக்கடுத்து இந்த மாதிரி எம்டியாக வந்து பீட் மார்க், அதுக்கடுத்து மறுபடியும் இந்த 3 லேயர் குரூப் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 3 லேயர் குரூப்பில் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியவங்க மட்டும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு எந்த ஸ்டெப்பையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். நீங்கள் இதில் பண்ண வேண்டிய என்னன்னா இந்த மீத இருக்க பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட் மார்க்கில் மட்டும் அதாவது இந்த குரூப்லாம் போக மீத இந்த இடத்துல 2 பீட் மார்க்கு, அதே மாதிரி அடுத்த குரூப் அடுத்து 2 பீட் மார்க்கு. ஸோ இந்த பீட் மார்க்கில் மட்டும் நீங்கள் 2 இமேஜாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக வந்து இந்த எஃபெக்டை மேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பீட் மார்க்கில் நீங்கள் இமேஜ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த பீட் மார்க் பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன், இந்த குரூப்லாம் போக மீதி இருக்க இந்த எம்டியாக இருக்க பீட் மார்க்கில் கரெக்டாக வந்து நான் இமேஜ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த முன்னாடி இருக்க பதில் ஒரு குரூப், இந்த குரூப்பில் எப்படி இப்போ உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் குரூப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு 5 லேயராக வந்து வந்துடும். இந்த 5 லேயர்லாம் நாம நம்மளோட இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க லேயர் இருக்கு பதிலாக ஜஸ்ட் அதை டச் பண்ணிங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வருது பதிலாக அந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ணி நினைக்கிற உங்களோட இமேஜ் இப்போ இந்த இமேஜ் கூட எடுத்து இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிரும். ஸோ இதே ஸ்டெப்லேயே அடுத்து மீத இருக்க லேயரை டச் பண்ணி அதே மாதிரி அந்த கலர் அண்ட் ஃபில் அதே மாதிரி அந்த டெக்ஸ்ட்டில் போங்க. போயிட்டு கரெக்டாக அதே இமேஜ் இந்த 5 லேயர்லையுமே நான் கொடுத்துருக்க ஒரே இமேஜ் தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எந்த லேயருமே மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அந்த மாதிரி மூவ் பண்ணி இருக்க 5 லேயர்லையுமே இந்த ஒரே இமேஜ். ஸோ கரெக்டாக நீங்கள் நான் ஒரு இமேஜில் பண்ணுறதை நீங்கள் அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியணும் அப்படின்றக்காக நான் எந்த ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு லைவாகவே எல்லாத்துலேயுமே மாற்றிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் தான் நான் சொல்கிற சின்ன ட்ரிக்ஸு அண்ட் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து அந்த 5 லேயருமே ஒரே இமேஜே மாற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து வேறு லெவலில் வந்து அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதுக்கு அடுத்து இந்த இமேஜ் லேயருக்கு பதிலாக அதாவது இந்த இமேஜ், ஸோ இந்த இமேஜுக்கு நம்ம அடுத்து எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு 3 லேயர் கொடுத்துருப்போம் பதிலாக அந்த 3 லேயரில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்க குரூப்பை டச் பண்ணிட்டு இந்த கீழே இருக்க எடிட் குரூப்பில் போயிட்டு ஸோ கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் வந்துடும் அந்த 0.0 செகண்ட் வந்துட்டு இப்போ இந்த கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை டச் பண்ணிட்டு அடுத்து இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணிட்டு ஸோ இதில் நீங்கள் எடிட் பண்ண நினைக்கிற உங்களோட இமேஜ் ஏதாவது ஒரு இமேஜ், இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோட இமேஜ் ஏதாவது இப்போ இந்த இமேஜ் கூட எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அந்த பீட் மார்க் அளவு அந்த இமேஜ் கரெக்டாக தான் இருக்கும். வச்சதுக்கப்புறம் இந்த இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ நம்மளோட இமேஜை கையிலே சும்மா டச் பண்ணி கரெக்டாக நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஜஸ்ட் அந்த ஒரு டூப்ளிகேட் டச் பண்ணி இந்த லேயரை காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ ஏன்டா ஒவ்வொரு தடவை நம்ம இமேஜ் ஆட் பண்ணணும் தேவையில்லை. ஸோ காப்பி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அப்படியே அந்த லேயருக்கே மறுபடியும் வந்துட்டு இப்போ அதுக்கடுத்து 2வது இருக்க குரூப்பை டச் பண்ணிட்டு அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு அதே மாதிரி அந்த சாங்கோட ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நம்ம காப்பி பண்ணதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே அந்த லேயருக்கு கீழே கொண்டு வந்துட்டு இப்போ மறுபடியும் நம்மளோட இமேஜ் டச் பண்ணி கரெக்டாக வந்து நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதே ஸ்டெப்லேயே கரெக்டாக அடுத்து அதில் மீத ஒரு லேயர் பதில் அந்த மேலே இருக்க லேயர், ஸோ அந்த லேயர் அடுத்து அந்த 3வது லேயரை டச் பண்ணி எடிட் குரூப் அந்த இதோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ அந்த டூப்ளிகேட் டச் பண்ணி கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணி ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துட்டு இப்போ நம்மளோட கையால் டச் பண்ணி கரெக்டாக நம்மளோட ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து இதில் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ அப்படியே பேக் வந்துருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதி இருக்க இந்த 2 இமேஜஸ் மட்டும் தான். ஸோ இந்த 2 இமேஜ் மட்டும் நம்ம அடுத்திருக்க எஃபெக்ட்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.